Hello guys, welcome to Anasi Academy for TNPC. In this video, we are discussing about chivalry. ஓகேங்களா chivalry பத்தி பார்க்க போறோம். chivalryனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். chivalryனா வந்து வீரம், டைரக்டான மீனிங் என்னன்னா வீரம். சரிங்களா? இங்க யார் கொடுத்திருக்காங்கன்னா வீரமான போர் வீரர்கள், அதாவது தளபதிகள். ஓகேங்களா? அவங்கள தான் கொடுத்திருக்காங்க இங்க. ஓகேங்களா? ஏஜ் ஆஃப் chivalry. Okay, let's move to the poem. Back in the days of old, when knights were bold, who with a sword or lance இன் ஹேமர் ஷார்ட் ரொமான்ஸ். என்ன வந்து இங்க பாத்தீங்கன்னா பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்டு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து நைட்ஸ் வந்து எப்படி இருந்திருக்காங்க, போல்டா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹூ வாஸ் ஷார்ட், ஷார்ட்னா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது வந்து வாள். ஓகேங்களா? லான்ஸ்னா வந்து ஈட்டி. சரிங்களா? இது வச்சுட்டு தான் இருப்பாங்க. இன் ஹேமர் ஷார்ட் ரொமான்ஸ், இங்க வந்து ஹேமர் டைரக்ட் மீனிங் என்னன்னா போர் கவசம். சரிங்களா? அவங்க போட்டிருப்பாங்க கவசம், இங்க தெரியுது பாத்தீங்கன்னா இந்த போர் கவசம், போர் கவசத்தை போட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆனா இங்க கொடுத்துருக்காங்கன்னா போர் கவசம் போட்டுட்டு இருக்க மனுஷங்களை சொல்றாங்க. அவங்க எதை பாக்குறாங்கன்னா ஷார்ட் அப்படின்ற வந்து சீக்கோட பாஸ்டன்ஸ். சரிங்களா? சீக்கோட பாஸ்டன்ஸ் தான் வந்து ஷோ. அவங்க எதை பார்த்துட்டு இருக்காங்க, ரொமான்ஸ். ஓகே, ரொமான்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து ரொமான்ஸ் வந்து ஒண்ணு லவ்வா இருக்கலாம், இல்ல வந்து அவங்க வந்து என்னன்னா ரொம்ப அட்வென்ச்சரான போரா இருக்கலாம். சரிங்களா? அதை சொல்றாங்க. It was the age of chivalry long ago in man's history. மனுஷனோட வரலாற்றே வந்து chivalry வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த விஷயம். when to find for a righteous cause, என்னன்னா வந்து இவங்க எதுக்காக வந்து போராடினாங்க, வந்து உண்மைக்காக வந்து சண்டை போட்டாங்க. சரிங்களா? உண்மைக்காக சண்டை போட்டாங்க. ரைட்னஸ்னா வந்து உண்மை, நேர்மை அப்படி வச்சுக்கலாம். உண்மைக்காக சண்டை போட்டாங்க. ஒன் டே கெயின் கன்சிடரபிள் அப்ளாஸ். அவங்க வந்து எது எதிர்பார்த்து வந்து சண்டை போட்டாங்கன்னா வந்து அப்ளாஸ். சரிங்களா? அப்ளாஸ்னா என்னன்னா அப்ரிசியேஷன். ஓகேங்களா? அப்ரிசியேஷன் எதிர்பார்த்து இவங்க வந்து சண்டை போட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இட் வாஸ் மெயின்லி ஃபார் ஷோ லவ் அண்ட் க்ளோரி. They deemed themselves being worthy to capture the heart of some fair maiden, which was the most desired prize learned. என்னன்னா அவங்க வந்து எதுக்காக வந்து மெயினா சண்டை போட்டாங்கன்னா வந்து ஷோக்காக, லவ்க்காக, க்ளோரிக்காக. ஓகேங்களா? ஷோனா வந்து அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி தெரியறதுக்காக வந்து சண்டை போட்டாங்க. லவ்னா அன்புக்காக, க்ளோரினா புகழுக்காக. இதுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டாங்க. they deemed themselves being worthy. அவங்க வந்து தன்னைத்தானே மெருகேற்றிக்கிட்டாங்க. எப்படி worthy ஆக்கிட்டாங்கன்னா to capture the எதுக்காக worthy ஆக்கிட்டாங்கன்னா to capture the heart of some fair maiden. இங்க மெய்டன்னா வந்து வைஃப்னு சொல்லுவாங்க. மெய்டன்னா வந்து அன்மேரிட் யங் விமன். ஓகேங்களா? அவங்கள சொல்றாங்க. அந்த அன்மேரிட் யங் விமனோட ஹார்ட்டை வந்து கேப்சர் பண்றதுக்காக இவங்க வந்து தன்னைத்தானே வர்த்தியா காட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? which was the most desired prize laden. ladenனா வந்து ஹெவி. சரிங்களா? அதுதான் வந்து ரொம்ப பெரிய பிரைஸ் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. oh they could strike heavy blows and all of their opponent and foes in a 1-to-1 combat defy death as crowded watching with abated breath. என்னன்னா இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரிக்ட்னா என்னன்னா வந்து அடி, பெரிய பயங்கரமான அடி, ஹெவியான அடி அப்படி சொல்றாங்க. சரிங்களா? அந்த அடி வந்து யாருக்கு விழுதுன்னா வந்து ஆப்போனண்ட்டுக்கும் ஃப்ளோஸ்னா வந்து எனிமீஸ், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஐ மீன் அடிக்கிறது, சண்டை போடுறது. ஓகேங்களா? ரொம்ப பெரிய சண்டை, ஹெவியா வந்து அடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? யாருக்கு? ஆப்போனண்ட்டுக்கும் ஃப்ளோஸ்க்கும், அதாவது எனிமீஸ்க்கும். இன் 1-to-1 காம்பேட் டினிஃபை டெத். என்னன்னா நேருக்கு நேரா சண்டை போட்டு வந்து டெத்துக்கே வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கிற மாதிரி வந்து சண்டை போடுறாங்க. as a crowd watching with the abandoned breath. இப்படி சண்டை போட்டா என்ன பண்ணுவாங்க, க்ரௌட்லாம் வந்து சூழ்ந்து நிற்பாங்க. சூழ்ந்து நின்று வந்து என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு இதா பார்த்துட்டு இருப்பாங்க. அதை வந்து அபேண்டன்னா வந்து என்னன்னா அப்படியே பிரீத்திங்கே வந்து ஒழுங்கா வராம அப்படியே மூச்சு விடாம பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. yes it was back in those days of war. ஆமா, இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. ஓர்னா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. சரிங்களா? that courage and strength came to fore. இப்பயும் ஃபோர்னா வந்து இப்ப இருக்கிறது. சரிங்களா? ஃபோர்னா வந்து now இப்ப இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார்வர்ட் இப்படி அப்படின்னு வச்சுக்கலாம். that courage and strength இப்பயும் நம்ம கிட்ட இருக்குதா. where was this life and death struggle. இப்பயும் நம்ம வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கோம். such issues at hand the night could juggle. என்னன்னா அதேதான் வந்து நைட்ஸ் வந்து அதுக்கு தான் வந்து போராடிட்டு இருந்தாங்க. வாழ்வா சாவான் தான் போராடிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஜக்னா வந்து அவங்களும் வந்து இது எப்படி ஃபேஸ் பண்ற சொல்லிட்டு மல்டிபிள் டாஸ்க். ஓகே, மல்டிபிள் டாஸ்க் பண்ணி இவங்க வந்து எப்படின்னா அதுல இருந்து எப்படி நம்ம வந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து அவங்க போர்ல வந்து ஒரு பக்கமும் ஆயுதம் வரும், எல்லா பக்கமும் ஆயுதம் வரும். ஸோ எல்லா பக்கமும் நம்ம தடுக்கணும். ஆமாவா? அதுதான் சொல்றாங்க. அவங்களும் வாழ்வா சாவான் தான் போராடிட்டு இருந்தாங்க. அவங்களும் நிறைய தடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
ஓகே. அண்ட் இந்த ஃபைட் ஃபார் தி கண்ட்ரி, ஃபெய்த் அண்ட் கிங். எதுக்காக போராடிருக்காங்க பாருங்க? கண்ட்ரிக்காக, ஃபெய்த்துக்காக, கிங்காக. இதுக்காக தான் அவங்க ஃபைட் பண்ணிருக்காங்க. நோபல் இம்ப்ரெஷன் ஆன் பீப்புள்ஸ் மைண்ட் குட். இங்க வந்து ஒரு குட் தான். ஓகேங்களா? குட் ரிங்ஸ். என்னன்னா வந்து இங்க என்னன்னா வந்து நம்ம அவங்களை பத்தி நினைக்கிறப்பெல்லாம் வந்து அதாவது பீப்புள்ஸ் மைண்ட் ரிங்னா வந்து நம்ம அவங்களை பத்தி நினைக்கிறப்பெல்லாம் அவங்க நோபல் இம்ப்ரெஷன் தான் வந்து நமக்கு மைண்டுக்கு வரும். அதாவது அவங்க கண்ட்ரிக்கல் சண்டை போட்டாங்க, ஃபெய்த்துக்கல் சண்டை போட்டாங்க, கிங்கால் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்மளுக்கு வந்து வரும் மைண்டுக்குள்ளன்னு சொல்றாங்க. தட் ஈவன் தோ த ஏஜ் ஆர் ஹெல்ட் இன் ஹை எஸ்டம். இது இந்த அந்த காலத்துல வந்து அவங்க அப்படி பண்ணதுனாலதான் அவங்க நம்ம இப்போ மதிப்புக்குரியவங்களை பாக்குறோம். எஸ்டிம்னா மரியாதைக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள். சரிங்களா? அவங்க நம்ம இப்போ மரியாதைக்குரியவங்களை பாக்குறோம்னு சொல்றாங்க. தோஸ் நைட்ஸ் இன் ஷைனி ஹார்மர் do now all seems. நாம் இப்போ கற்பனை பண்ணி பார்த்தாலும் அவங்க ஹார்மர்னா என்னது? போர்க்கவசம். ஷைனியான போர்க்கவசம் அணிஞ்ச நைட்ஸ் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க. ஆமாவா? அதான் சொல்றாங்க. There are many legends based on their heroic exploits. இப்பயும் நிறைய ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் பண்ண லெஜெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. லைக் நம்மளோட ஹிஸ்டரியிலே பாருங்க, சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் ராணி லக்ஷ்மிபாய் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து விமென்ஸ் அண்ட் மென்ஸ் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி லெஜெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற நிறைய பேர் இருந்திருக்காங்க. A legacy of tales which have been told with much adroit. என்னன்னா இந்த லெகசினா வந்து அவங்க சரித்திரம் வந்து இப்பயும் பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடாய்ட்னா வந்து கிளியரா நம்ம வந்து பாரம்பரியமா நம்ம வந்து அவங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கிளியரா அவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், சரித்திரத்தை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. Highlighting aspects of human wisdom related to the virtues and vices. என்னன்னா வந்து ஹியூமன் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கும்னா, ஹியூமனோட அறிவு எப்படி இருக்கும்னா வந்து எதை ஹைலைட் பண்ணி எதை ரிலேட் பண்ணி பார்க்கணும்னு அவங்களுக்கு தெரியும், ஹியூமனோட பிரைனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? விச்சர்னா வந்து நல்ல ஒரு காரியம், வைஸ்னா வந்து கெட்ட காரியம். ஓகேங்களா? இது நம்ம வந்து ரிலேட் பண்ணி நமக்கு பார்க்க தெரியும், ஹியூமனோட விஸ்டம் வந்து கிளியரா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. And the lesson to be learned are those of goodness and sacrifice. அவங்க கிட்ட இருந்து, அதாவது நைஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா அவங்களோட நல்ல காரியங்களையும் அவங்களோட சாக்ரிஃபைஸையும் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் ஒன், history usually repeated itself time and again. ஹிஸ்டரி வந்து இப்போ வந்து ரெபிடேஷன் ஆகிட்டே தான் இருக்கு. முன்னொரு காலத்துல எப்படி இருந்ததோ அந்த சைக்கிள் வந்து அகைன் வந்து இப்பயும் அதே மாதிரி தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அதுதான் சொல்றாங்க. as it often happens, a situation comes when. அதே தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே சிச்சுவேஷன் தான் வந்து இப்பயும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. were asked to be something for a just cause. இங்க வந்து என்னன்னா வந்து ஜஸ்ட் காஸ்னா வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஜஸ்டிஸ் நம்ம பண்ணணும், ஜஸ்டிஸ்க்காக ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? and acting with chivalry we should not pass. என்னன்னா வந்து நம்மளோட chivalryனா நான் ஆல்ரெடி சொன்னது என்னன்னா டைரக்ட் மீனிங் வீரம். சரிங்களா? அந்த வீரத்தை வந்து நம்ம எப்பயுமே நிறுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து இந்த போமோட ஃபுல் ஒரு டெஃபினிஷன். இந்த போம் எழுதின ஆத்தர் யாருன்னா வந்து ஜார்ஜ் குரோக்கோஸ். ஓகேங்களா? ஜார்ஜ் குரோக்கோஸ் இவர் தான் இந்த போம் எழுதினது. ஓகே, நம்ம இவரை பத்தி பார்த்துலாம். ஜார்ஜ் குரோக்கோஸ் was born on 30th June 1951 in Samos, Greek, and now living in Melbourne, ஆஸ்திரேலியா. இவங்க வந்து எங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா சாமோஸ் கிரீக்ல வந்துட்டாங்க. இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. He is an aspiring poet who has written quite a number of poems inspired by the nature, science, philosophy and spiritual aspect of life. இது கேட்கலாம், இது வந்து நம்மளுக்கு வந்து கேட்கலாம். நேச்சர் பத்தி எழுதுறது யாரு, சயின்ஸ் பத்தி எழுதுறது யாரு, பிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இதெல்லாம் பத்தி எழுதுறது யாருன்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் குரோக்கோஸ். ஓகேங்களா? He has studied Eastern and Western religion and associated philosophy. இவர் தான் வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷன் பத்தி ஒரு பிலாசபி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 இயர்ஸா வந்து இதை வந்து அவர் படிச்சுட்டு இருக்காரு. He is practicing various form of yoga and meditation. ஓகேங்களா? அதே மாதிரி யோகாவும் மெடிடேஷன் வந்து இவர் எப்படி வந்து எப்படி எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, லான்ஸ்னா வந்து ஈட்டி, அதுதான் வந்து இங்க இவ்வளோ பெரிய டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து chivalryனா வந்து a medieval knight system with its religious, moral and social code. நைட்ஸ் தான் அப்படி சொல்றாங்க. அபேரண்ட்னா வந்து அன்பிளசன்ட், அதான் அபேரண்டா அப்படியே மூச்சு விட முடியாம அப்படியே ஒரு அதிர்ச்சியில பாக்குறாங்களா அந்த மாதிரி. இம்ப்ரெஷனா ஃபீலிங், எக்ஸ்ப்ளாய்ட்னா வந்து அட்வென்ச்சர், அட்ராய்ட்னா வந்து கிளியர் ஆர் ஸ்கில்ஃபுல். சரிங்களா? இதுல வந்து ஹார்மர் அண்ட் ஹார்மர் ஷார்ட் ரொமான்ஸ். இது வந்து ஹார்மர் தனியா, இது வந்து வீரத்தை குறிக்குது, இது வந்து அன்பை குறிக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர்னால இது வந்து ஐரன். ஓகேங்களா? ஓகே, இங்க வந்து மெட்டாஃபர் வந்து ஏஜ் ஆஃப் சால்வரி. என்னன்னா வந்து ஏஜ் ஆஃப் சால்வரினா வந்து என்னது மெட்டாஃபர் எதுக்குன்னா அங்க வந்து
அந்த ஏஜ் அந்த இப்போ வந்து 80s 90s அப்படின்னு அந்த டேர்மை சொல்லாம ஏஜ் ஆஃப் சால்வரிஸ் அப்படின்றது கொடுத்துருக்கறதுனால இது வந்து மெட்டாஃபர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கேப்சர் த ஹார்ட் வந்து மெட்டாஃபர். ஹார்ட்டை வந்து நம்ம வந்து கைப்பற்ற முடியுமா? முடியாது இல்ல. அது வந்து சும்மா ஒரு இதான் சொல்றது. அதான் வந்து மெட்டாஃபர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒன் காம்பேட் டினிஃபை டெத். இது வந்து சாரி 1-to-1 காம்பேட் டினிஃபை டெத். இங்க வந்து 1-to-1 எதை குறிக்குதுன்னா வந்து பர்சானிஃபிகேஷன். 1 வந்து இங்க வந்து எதை குறிக்குதுன்னா பர்சானிஃபிகேஷன். ஒருத்தரும் இன்னொருத்தரும் வந்து நேருக்கு நேரா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து இது என்ன பர்சானிஃபிகேஷன்னா த கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் கம்ஸ் டு த ஃபோர். இந்த கரேஜும் ஸ்ட்ரென்த்தும் வந்து யார்கிட்ட இருந்து வரும்? மனுஷன் கிட்ட தான் இருக்கும். ஆமாவா? அதான் இது பர்சானிஃபிகேஷன். இது வந்து பர்சனோட ஹேபிட். லைஃப் அண்ட் டெத் ஸ்ட்ரகிள். வாழ்க்கைக்கும் டெத்துக்கும் வந்து ரெண்டும் ஆப்போசிட்டான விஷயம். அதை வந்து சொல்றேன், இது ஆக்சிமோர். ஓகேங்களா? ஆக்சிமோர். அப்புறம் வந்து நோபல் இம்ப்ரெஷன் ஆன் பீப்புள்ஸ் மைண்ட் குட் ரிங். என்னன்னா இது வந்து மெட்டாஃபர். நோபல், இங்க நோபல்ன்ற கேரக்டர், நோபல்ன்ற வேர்ட் என்னது? அவங்களோட கேரக்டர். ஓகேங்களா? அவங்க நல்ல கேரக்டர் வந்து மைண்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்றது இந்த நோபல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து மெட்டாஃபர். இங்க ஹைப்பர் போல்ன்றது வந்து அவங்களோட ஹை எக்ஸ்டீம், அதாவது அவங்க மதிப்புக்குரியவங்களா நினைக்க வைக்குது. ஹைப்பர் போல். ஓகேங்களா? ஓகே. இங்க வந்து ஷைனி ஹார்மர்னா வந்து சிம்பிளைஸ். இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து சிம்பிளிசம். ஓகேங்களா? ஓகே. மெனி லெஜெண்ட்ஸ். இங்க வந்து லெஜெண்ட்ஸ்ன்னு யாரை குறிக்கிறாங்கன்னா வந்து நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறவங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கவங்க லெஜெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து மெட்டாஃபர். இங்க வந்து டேல்ஸ் டோல், இது வந்து அலிட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் விஸ்டம் ரிலேட்டட் டு விச்சுவர் அண்ட் வைஸ். என்னன்னா வந்து இது வந்து ஹியூமன் விஸ்டம். ஓகேங்களா? ஹியூமன் விஸ்டம் வந்து சொல்றதுனா இது பர்சானிஃபிகேஷன். ஹிஸ்டரி யூஸ்வலி ரிப்பீட்டட் இட்செல்ஃப் டைம் அண்ட் அகைன். இது வந்து ஹைப்பர்போல். ஹிஸ்டரி வந்து ரிப்பீட்டேஷன் ஆகும், அகைன் ரிப்பீட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்றது வந்து ஹைப்பர்போல், மிகைப்படுத்தி சொல்லிருக்காங்க. சால்வரி வந்து பர்சானிஃபிகேஷன். இது வந்து ஒருத்தரை சொல்லல, ஒரு கூட்டத்தை சொல்றாங்க. அதனால வந்து இது பர்சானிஃபிகேஷன். சரியா? ஓகே guys, இந்த ஏஜ் ஆஃப் சிவல்ரியில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பிடிஎஃப் வேணும்னா வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. கீப்